ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் டீ காஃபிலாம் ஆச்சுங்களா? இனிதான் நம்ம வச்சு குடிக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு சிறுகீரை கடைச்சலும் ராகி களி தான் பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் பாருங்கள் ஒரு 150 கிராம் பருப்பு அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு, அதுக்கப்புறமா 1.5 சொம்பு தண்ணி, அப்படி 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு விட்டுட்டு, ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு 10 12 வரைக்கும் ஒரு பச்சை மிளகாயை நல்லா சிறுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் போட்டேன். அது போட்டு ஒரு கொதி வந்ததும் நல்லா சிறுகீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு 2 கட்டு, நல்லா பெரிய கட்டுங்க, வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு சிறுசாக அரிஞ்சு போட்டுட்டு மேலே ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸு புளி போட்டு உப்பு போட்டு குக்கர் மூடியிருக்கேன். இது ஒரு 4 விசல் வந்ததும் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நைட்டு வடிச்சது ரைஸ் இருந்தது, இனி வச்சா அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எப்படி காலையிலே பழசு கொடுக்குறதுன்னு நான் அதவே கரைச்சி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆரிய மாவு போட்டு அதுலேயே தான் இன்றைக்கி களி. அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா களி வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலாரிட்டேன், அதை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்னு நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கீரையை வேக வச்சோம் இல்லையா, அது பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சூப்பராக தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 150 கிராம் பருப்பு, 2 கட்டு கீரைக்கு 3/4 லிட்டர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து மத்தில் கடையிலங்க, அந்த மேஷரில் தான் கடையிறேன். பாருங்கள் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு கடைஞ்சிட்டேன். நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு அந்த எடுத்து வச்ச தண்ணியும் இதிலே ஊற்றி நம்ம கலக்கலாம். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டேன். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம அந்த கடைஞ்சி வச்ச கீரை குழம்புல அதை எடுத்து ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ கொதி வந்துடுச்சு. சூப்பராக கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம களி வந்து 5 நிமிஷம் வச்சு இறக்கிட்டேன். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இப்போ நான் வேலைக்கு கிளம்புற டைம் ஆகிப்போச்சு. அதுக்கு தான் பாக்ஸ் கட்டிகிட்ருக்கிறேன். நான் மதியம் லஞ்சும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஒரு உண்டை ராகி களி, மதியத்துக்கு ரைஸ் போட்டேன். ரைஸும் வச்சாச்சு சுட சுட. அதுக்கப்புறமா நம்ம இந்த சிறுகீரை கடைச்சலை போட்டுட்டு டீயும் வச்சாச்சுங்க. அதுவும் நான் இப்போ குடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.